ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் அப்படி சோமா இருக்கீங்களா? இது நண்பன் தெரியாதவற்றை தெரியப்படுத்தும் தெரியாதவர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன தகவல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு சாஃப்ட்வேரை பார்த்தீங்க. அதில் ஒன்று தான் இந்த ஹைடன்ஐங்கிற இந்த சாஃப்ட்வேருங்க. இதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கொள்கிற அப்படின்றத பார்ப்போம். இப்போ நீங்கள் இதில் ஹைடன்ஐ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கும். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட வீட்டில் நீங்கள் ஃபோனை வச்சுட்டு போனால் யாராச்சும் லொக்கை பொலையா அடித்து லொக்கை ஆக்கிடுவாங்க. கேட்டால் சொல்லுவாங்க நாத்தொடையிலன்னு சொல்லுவாங்க. அப்படியானவங்க பொலையா பாஸ்வேர்ட் அடித்தாங்கன்னு சொன்னால் அவங்கள ஃபோட்டோ பிடிச்சி கேலரியில் வச்சுருக்கீங்க. அதாங்க இது. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மூணுக்குமே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் 1 என்பதுக்கு கிளிக் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் என்பதுக்கு கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பொலையா பாஸ்வேர்ட்டை அடித்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஃபோட்டோ பிடிச்சிட்டுங்க. 3 தரத்துக்கு மேலே நீங்கள் பொலையா அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அலாம் அடிக்குங்க. பார்த்தீங்களா? இதாங்க. இப்போ ஃபோட்டோவை பாருங்கள். பயந்துடாதங்க, இது நான் தாங்க. அது முன் கேமராவில் எடுத்ததால் ரொம்ப கேவலமாக இருக்கு. ஓகே, அடுத்த சாஃப்ட்வேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்த சாஃப்ட்வேர் இந்த ஆன்டி தெஃப்ட் அலார்ம்ங்கிற இந்த சாஃப்ட்வேர் தாங்க. இதை வேறு வெப்சைட்டில் போட்டிருந்தாலும் நண்பன் வெப்பை மட்டும் பார்க்கக்கூடிய சில நண்பர்கள் இருக்காங்க. அவங்களும் இந்த சாஃப்ட்வேரை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த சாஃப்ட்வேரை நாங்கள் போடுறோங்க. ஓகே, இது என்ன அப்படிங்கிறத இது எப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்கிற அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் உங்களோட ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் ஆன்டி தெஃப்ட் அலார்ம் என்று டைப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பாருங்கள், இந்த 3வது இருக்கு. ஆன்டி தெஃப்ட் அலார்ம் டைப் பண்ணிட்டீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு 3வது இருக்கு. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த இதை எப்படி ஆப்பரேட் பண்ணுறேன்னு பார்ப்போம். செட்டிங் போயிட்டு செட்டிங்கில் உங்களோட இமெயிலை கொடுத்து வச்சுருங்க. இது என்னத்துக்கு கொடுக்குற அப்படின்னு சொன்னால் இது உடனே ஃபோட்டோ பிடிச்சி உங்களோட ஃபோனை யாராச்சும் தொட்டாலே இது அலாம் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. அலாம் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபோட்டோவும் பிடிக்குங்க. இதில் நான் 2 கொடுத்து வச்சுருக்கேன். 2 ஃபோட்டோ பிடிக்குங்க எல்லாத்தையும். இப்போ இதில் நீங்கள் உங்களோட இமெயிலை கொடுத்துருங்க. இமெயிலை கொடுத்துட்டு ஓகே என்பதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த லொக் பண்ணியிருக்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உங்களோட ஃபோனை வச்சுட்டு போயிட்டீங்கன்னு வைங்க. வச்சுட்டு போன உடனே இப்போ வேறு யார் சரி வந்துட்டாங்க. இப்போ இந்த ஃபோனை டச் பண்ணுறாங்க பாருங்கள். டச் பண்ணிவிட்டு 2வது டச் பண்ணி அவங்க இப்படி இழுத்தாங்கன்னு சொன்னால் உடனே அலாம் அடிக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா? அப்புறம் நீங்கள் இதை கொடுத்துங்க. இப்போ உடனே உங்களுக்கு இது ஃபோட்டோ பிடிச்சி இப்போ உங்களோட இமெயிலுக்கு அனுப்புங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் இமெயில் வரும். இமெயிலுக்கு தாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னு சொன்னால் நெட் ஸ்லோவாக இருக்கு. ஓகே, எதுக்கும் இமெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள், இந்த ஆன்டி தெஃப்ட் அலார்ம்னு சொல்லி உங்களுக்கு இமெயில் வந்துருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ. சொதப்பு பட்டுட்டுங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பார்த்தீங்களா? ஓகேங்க, இந்த சாஃப்ட்வேர்
கண்டிப்பாக பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதங்க. மற்றும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சுஜாத்.